ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு முழுமுதற் பொருளாம் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைக்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. 26ஆம் தேதி நடைபெற்றிருக்கின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கின்றது, எல்லோரும் என்ன செய்து கொள்ள வேண்டும், பரிகாரங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், அவரவருடைய ஜாதக பிரகாரம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் விரிவாக விளக்குவதற்காக ஜோதிட ரத்னா ஜோதிட ஆய்வாளர் திரு பி சேகரன் ஐயா அவர்கள் இங்கு ஜெம் ஸ்டுடியோவிற்கு வந்திருக்கின்றார்கள். அன்னாரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய பல சந்தேகங்களுக்கு உரிய அழகான தெளிவுகளை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். ராகு கேது பேச்சு இருக்கு சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல மாட்டாரு. என்னால் முடிஞ்ச கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய கருத்துக்களும் தான் எனக்கு தெளிவாக இருக்கும். ராகு கேது பயிற்சின்னா அது பிறகு நிழல் கிரகங்கள். ஒரு நிழல் நமக்கு எப்படி தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அது கிரகங்கள் நிலையில் தாக்கம் ஏற்படுத்துங்கிற தன்மையும் இருக்குது. இது எப்படின்னு பார்க்கலாம். ராகு கேதுக்கு இவர் சொன்னார் பரிகாரம் என்ன சார் சொல்றது? ரொம்ப சிம்பிள் பரிகாரம் ராகு கேதுக்கு. உலகத்திலே மிக மிக சிறந்த எளிமையான உங்களை சார்ந்த பரிகாரம் எதுவோ அதான் ராகு கேது. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? எப்பொழுதும் உழைக்க தயாராக இரு. தயார் ஆகு, தயார் ராகு. ஆகவே நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் ராகு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. ராகுங்கிறது ஜெனரலா தான் நினைச்ச கருத்தை எப்படியே பண்ணிடணும்னு நினைக்கும், தீவிரமாக நினைக்கும். குறுக்கு வழிக்கு இருக்கலாம் செகண்டரி சார், நான் நினைச்சதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. பிளான் பண்ணா ஓகே, அங்கே பிளான் பண்ணிட்டு போவோம், இப்படி பண்ணாதான் இதை முடிக்க முடியும் அப்படின்னா உடனே செயல்படக்கூடியவர். ஆகவே தான் எப்பொழுதும் உழைக்க தயாராகு, அதுதான் ராகு. அருமை அருமை அருமை. நன்றி. அப்பனா கேது சார், அப்படின்னா கேது தான் உணர்ந்த இப்பொழுது நான் செய்த செயல்கள்னால உனக்கு துன்பம் இருக்காதுன்னா உனக்கு ஏது துன்பம்? உனக்கு கேது துன்பம் தராது. அறிவும் ஆற்றலும் பிளானிங் பிரகாரம் பண்ணா வராது. அருமை. இதுதான் ராகு கேது பெயர்ச்சியுடைய தன்மையும் கூட. இதுதான் நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டிய பரிகாரமும் கூட. ரொம்ப நன்றிப்பா. என் பேரு சேகரன் சொல்லுவாங்க, அப்பா பேர் பாலசுந்தரம். அதே நேரத்துல நான் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தனால என் ஆதிரைன்னு கூப்பிடுறவும் இருக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவணக்கத்தை ஆரம்பிச்சுட்டு பண்ணலாம். அந்த இறைவணக்கத்தை நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். உயரிடம் வாழ் சரஸ்வதி பாலசுந்தரனார் திருவடிகள் போற்றி, உயரிடம் வாழ் தாயாரம்மாள் முருகேசனார் திருவடிகள் போற்றி, உயரிடம் வாழ் சுப்பம்மாள் சுந்தரனார் திருவடிகள் போற்றி, உயரிடம் வாழ் கமலாம்பாள் கிருஷ்ணசாமியார் திருவடிகள் போற்றி. இவங்க அத்தனை பேரும் என்னுடைய மூதாதையர்கள். மூதாதையர்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஆகவே நாம் எந்த தொழிலும் தொடங்கும் போது மூதாதையர் கும்பிட்டு பண்ணோம். அவங்களுக்கு எதனா திதி இதெல்லாம் கொடுக்குற பார்த்தீங்களா, அப்போ யாரை கும்பிடணும்? 3 தலைமைகள் இல்லை, அப்புறம் தான் புண்ணியவாதிக்க போகிறோம். அப்படின்னா முழு முதற் கடவுள் இவங்க 3 பேர் தான். 3 பேர் தான். அருமை. அதான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அமாவாசை தர்ப்பணம், அவங்களுக்கான வருஷ திதி இதெல்லாத்தையும் ரொம்ப சரியா செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குரு. உயர்நிலை சாந்தரிங்க குருநாதர் திருநாம் போற்றி, உயர்நிலை ஏஎம்ஆர் மானசீக குருநாதர் திருநாம் போற்றி. இவங்க 2 பேரும் போற்றிட்டு வணங்குறதுன்றது போற்றுதல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது தான் இஷ்ட தெய்வம். உய்விக்கும் ஐங்கரன் சோதரன் ஆறுமுகன் பொன்னடிகள் போற்றி போற்றி. முருகா சரணம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக என்று நம்மை சுற்றி இருக்கின்ற கிரகங்கள் என சொல்லப்படுகின்ற நவகிரகங்களை போற்றி துதித்து ஆரம்பிப்போம். ராகு கேது பேச்சு. அது என்ன சார் பேச்சுன்னு வரீங்க, அப்படி தூக்கி வச்சுடுவாங்களா? இல்லை, ஒரு விஷயம் மூமெண்ட் ஆனவே பேச்சு தான். நான் பேசிட்டே இருக்கேன், ஐயா எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உடனே டிஸ்டர்ப் ஆயிட்டேன், அதுவே பேச்சு தான்.
பெயர்தல் என்பது மாறுதல் அர்த்தம். மாறுதல்னு அர்த்தம். ஆஹா, அருமையான விளக்கம். அந்த மாறுதல் 2 விதமா நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வாக்கிய கணிதம், இன்னொன்னு திருக்கணிதம் சொல்றோம். உதாரணத்துக்கு மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்துச்சுன்னு சொல்றாங்க திருக்கணித பிரகாரம். வாக்கிய கணித பிரகாரம் அது இல்லப்பா, இன்னும் இருக்கு, அடுத்த வருஷம் மார்ச் தான் வருது அப்படின்னு. அப்போ எது கரெக்டு? அப்போ நம்ம எந்த பஞ்சாங்கத்தை பஞ்சாங்கங்கிறது நம்முடைய மூதாதையர்கள் 2500 ஆண்டுக்கு மேல், சுமார் 3000 ஆண்டுகளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் மாறுது? ஆனா அந்த காலத்துல கொடுத்த கிரகணம் கரெக்டா இருக்கு, துல்லியமா இருக்கு, ரெண்டுத்துலயுமே வித்தியாசமே இல்லை. ஆனா பேச்சு மட்டும் வித்தியாசம் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா வாக்கிய கணிதம், வாக்கு இயல் கணிதம், கணிதம் திரு கணிதம், திரு என்றால் பார்த்தல், கணித்தல், கணிதம். ஸோ இதுதான் வித்தியாசம். திருக்கணிதம்ங்கிறது மிக துல்லியமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வாக்கிய கணிதங்கிறது இருக்கு. ஐயாவுக்கும் எனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜென்ரலா 3 அடின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் அளந்து பார்க்கும்போது 2 அடி, 2.25 அடி இருந்ததுன்னா இருக்கலாம். ஆமா, 3.25 அடி இருக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 10 சேர்ந்ததுன்னா 1 அடிக்கு மேல வித்தியாசம், 1 அடிக்கு மேல வரும். அப்போ வாக்கியங்கிறது தவறு இல்லை. அந்த காலத்துல நம்ம கொடுத்தது ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டியது. இதை நம்ம சேகரம் சொல்லதை எடுத்துக்க வேண்டாம். மகாபெரிவா, காஞ்சி மகாபெரிவா 1966 அலகாபாத்ல ஒரு சதஸ் நடத்தினாங்க. பஞ்சாங்க கணிதர்கள், ஜோதிடர்கள் என பெரிய சதஸ் நடத்தினாங்க. அந்த சதஸ்ல அவ ஆசீர்வாதம் பண்ண, அருளி பண்ண திருக்கணிதத்துல நம்மளா பார்ப்போம், அதுதான் எனக்கு சிறதா தோன்றது அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் கேள்வி கேட்டா. அப்போ சொன்னது திருக்கணிதம் ஏன் இருக்குன்னு அது விரிவா போயிடும், நம்ம போக வேண்டாம். பெரிய மகா பெரியவா சொல்லிட்டோன்னா அது மேல கிடையாது அப்படிங்கிற நிலையில மகா பெரியவா சொல்லிருக்காங்க. இன்னைக்கு காஞ்சி மடத்திலிருந்து வருகின்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். திருக்கணிதம் தான். அப்போ அதுதான் நமக்கு சரியானதா இருக்கும். அடுத்தது வாக்கிய கணிதம் திருக்கணிதம் என்ன சார் வித்தியாசம்? திதிகள் 2 பட்டு வருது, நட்சத்திரங்கள் 2 பட்டு வருதுன்னா ஒன்றும் இல்லை, கால்குலேஷன்ஸ் தான். அதிகபட்சமா 17 நாழிகை வித்தியாசம் வரும். 5 நாழிகை 2 மணி நேரம், 15 நாழிகை 3 மணி நேரம், அடுத்தது 2 நாழிகை 48 நிமிஷம், 3 மணி நேரம் 48 நிமிஷம் வித்தியாசம். ஸோ இதை தவிர்க்கிறது பார்க்கலாம். அது எப்படி நீங்க சொன்ன மட்டும் கரெக்டா இருந்துட முடியும்? வாக்கி திருக்கணிதம் தான் கரெக்டுன்னு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா கேளுங்க. எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நாசா விண்வெளி பிளானட்ஸ் 1008 சாஃப்ட்வேர் வந்துச்சு. ஆமா, அப்ளிகேஷன் வந்துச்சு. இன்னைக்கு நீங்க சனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா மீனராசி தான் இருக்கும். அப்போ அதுதான் திருக்கணிதம். நம்ம கேலண்டர்ல முகூர்த்த நாள் போட்டுருப்போம், நல்ல நேரம் அது இதெல்லாம் போட்டோம். ஆமா, உண்மை. ஆனா அது அத்தனையும் வாக்கிய கணிதத்தின் பேசல. எல்லா கேலண்டரும் ஒண்ணுதான் இருக்கும், மாற்றமே இருக்காது. சரி, அது கரெக்டா தான் இருக்குமா? இதை பெரியவால நான் தோஷம் பண்றதாவோ இல்லை மாற்றுக்கிறது சொல்றதா பெரியவா நினைக்கூடாது. என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுகின்ற ஒரு விஷயம். வாக்கிய கணிதம் சூரிய உதயத்தின் அடிப்படையில தஞ்சாவூரை பேஸ் பண்ணி கொடுக்குறான். சென்னைக்கு சூரிய உதயம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வித்தியாசம் வரும். ஆமா, பெங்களூருக்கு வித்தியாசம் வருமா? ஆமா, திருவண்ணாமலைக்கு. அப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மைக்காக பின்னாடி ஒரு காலத்துல நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு டேட்டை கொடுத்துருவோம். அதை நான் பாக்குறது கிடையாது. அது காலர்லயும் இருக்காது. கரெக்ட். உண்மை புரியுது. அந்த நிலைகளை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஓகே. இதை விட ஒரு சின்ன மாற்றங்கள் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்னன்னா, பூமி நேரம் இல்லை, சாய்ஞ்சிருக்கு. ஆமா, ஆங்கிலேயர்கள் நேரா இருக்க மாதிரி மேல இருந்து கிரகத்தை கணக்கு பார்ப்பாங்க, அந்த டிகிரி பார்த்து பண்ணுவாங்க. நம்ம சாஞ்ச நிராயணங்கிற தன்மையில 23.5 டிகிரி ஏறக்குறைய மாறிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது இல்லாம ஒரு பொம்மரை சுத்தம தலைய தனி ஆட்டம்ல, அது பேர் அயனகதின்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையும் திருக்கணிதத்தை துல்லியமா எடுத்துப்பாங்க. அதனாலதான் இந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ரொம்ப அருமை. இந்த ராகு கேது நிழல் கிரகம் இதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக உங்களுடைய ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கங்களை சொன்னீங்க.
ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் இதை பற்றி சொல்லுங்க. இடையிடையே எங்களுடைய சந்தேகங்களை, அதாவது நேயர்களுடைய சந்தேகங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், அதுக்கும் தெளிவு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நேயர்னு சொன்னாரு. நேயம் எங்கிருக்கிறதோ அங்கே நேயர். இவரிடம் மனித நேயம் இருப்பதால் இந்த மனிதன்கிட்ட கேள்வி கேட்கிறாருன்னு எடுத்துக்கலாம். வாக்கிய கணித பிரகாரம் 26/4/2025 சாயந்தரம் 4:25 பேச்சு வந்திருக்கு. திருக்கணித பிரகாரம் 21/5/25 தான் ஆகுது. நம்ம இதை பேதம் பார்க்க வேண்டாம், புரிஞ்சுக்கிறது. அதே நேரத்துல பெயர்ச்சின்றதுனால ஒண்ணு இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல சேர்ல உட்காந்துருக்கேன், என்னுடைய தன்மை வேற. இதே சோஃபா சேர்ல ஆடிட்டு இருப்பேன், ஜாலியா இருப்பேன். ஆமா. ஸோ என்னை விட நான் இருக்கின்ற இருக்கை மிக மிக முக்கியமானது என்னுடைய நிலையை பார்க்கறதுக்கு. அருமை அருமை அருமை. இதைதான் சாரநாதன் சொல்லிடுவாங்க. ராகு பெயர்ந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கு, ஓகே, 1 வருஷம் ஒரே இடத்துல இருக்காது. அப்ப எந்தெந்த நட்சத்திரம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதற்கேற்ற மாதிரி பலன்களும் வித்தியாசப்படும். அப்ப 100க்கு 100 நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. இந்த லெவல்ல 21/5/25 வைகாசி மாசம் 7ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ராகு வரும். அதே ராகு 25 நவம்பர் கார்த்திகை மாசம் 25ல 9ஆம் தேதி சதய நட்சத்திரத்துக்கு வர. அப்போ ராகு புரட்டாதி நட்சத்திரத்தில் செயல்படுற தன்மைக்கும் ராகு சதய நட்சத்திரத்தில் பண்றதுக்கு தன்மைக்கும் வித்தியாசம். லைக்வைஸ் கேது பேச்சு அதே 21/5 தான் வரும், மாறப்படாது, ஏன்னா ஈக்குவலா வரும். அந்த மாதிரி வரும்போது உத்திர நட்சத்திரத்துல இருக்கு, யாரும் சூரிய நட்சத்திரத்துல. 25/11 பூர நட்சத்திர அடிப்படையில வருது. 31/3 அது மக நட்சத்திரத்துல வருது. இந்த மாதிரி 3 நிலையிலும் 3 விதமான செயல்களை சிறிது மாறுபாட்டோட வரும். சரி 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 சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ராகுடைய தன்மை தான் என்ன, கேதுவுடைய தன்மை என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கருப்பு நிற தானியங்களை மிக தெளிவாக உற்பத்தியோ அழிப்போ செய்யக்கூடிய தன்மை ராகு. வலிமையா இருந்தா உற்பத்தி, வலிமை இருந்தா அழிப்பு. புரட்டாதி நட்சத்திர வலிமை, ஆனால அழிப்பு கிடையாது. அதை தொடர்ந்து வருகின்ற சதய நட்சத்திரம் சுய நட்சத்திரம், அங்கேயும் அழிப்பு கிடையாது. அப்போ கருப்பு நிற தானியங்கள் மிக நன்றாக இருக்கும். இரும்பு பொருட்கள் விலை ஏறக்கூடிய தன்மைகள் இருக்கும், சிறப்பா செயல்படக்கூடிய தன்மையும் இருக்கும். தொழிலாளர்கள் என்பவருடைய தன்மைகள் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு பெண்கள் ஒரு ஆண் திறமையில செயல்படக்கூடிய தன்மையும் கூடுதலா இருக்கும். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், அது உண்மையா அந்த ராகு பேச்ச இன்னும் கூடுதலா. சரி சரி. உடல்ல வாயு தன்மை அதிகமா இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாயு தன்மை இருக்கும். அந்த வாயு தன்மை மேல் வயிற்றுல தான் இருக்கும். சரி சரி சரி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கருங்கள் உற்பத்தி பயங்கரமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய போகுது, இன்னும் அதிகமா போகும். ஜெனரலா தன் செயல்கள் பிறர் அறியாத வண்ணம் தன் காரியத்தை முடிக்கிற பக்குவம் தத்துவம் ராகு. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு இருக்கிறது கும்பராசி, கும்பராசி காற்று ராசி. ஆகிய காற்றின் தான் இருப்பதை தெரியப்படுத்திக் கொள்ளாது. ஆனால் தெரியப்படுத்தினா தென்றலா காட்டும், இல்ல காத்தா காட்டும், இல்ல புயலா காட்டும். சரி சரி. கேது 21/5 உத்திர நட்சத்திரத்தில் நிழல் கிரகம். உத்திரங்கிற சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. இதை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நவம்பர் மாசம் பூர நட்சத்திரத்துக்கு வருது. அதுக்கப்புறம் 31ஆம் தேதி மக நட்சத்திரம். சரி, இவங்களுடைய தன்மை இந்த லெவல்ல தான் இருக்கும். அப்போ கேது தன்மையில என்ன சார் இருக்கும்? கேதுங்கிறது ஞானின்னுவாங்க, அதெல்லாம் அப்புறம் அதை பார்த்துக்கலாம். சூரிய சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிழல் கிரகம் போது அப்ப நிழல் மறைஞ்சிடும்ல, அல்லது நிழலுடைய தன்மை குறைஞ்சிடும்ல. ஆகவே இந்த டயத்துல உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும் வரையிலும் சூரியனுடைய தன்மையினால் கேதுவுடைய மாற்று நிலைகள் குறைஞ்சிடும். அரசு உத்தியோகஸ்தர்கள் மிக சிறப்பாக செயல்பட வேண்டிய தன்மை ஏற்படும், அல்லது பயந்து வேலை செய்து ஆக வேண்டும் என்ற தன்மை ஏற்படும். 3ஆம் பாலினத்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சகவாசங்கள் நல்லாவே இருக்கும், கிடைக்க வேண்டிய பொருட்கள் நல்லாவே கிடைக்கும், அரசுடைய ஆதரவும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அங்க பெரிய கருங்கல் பார்த்தோம், இங்க சரளைக்கல்.
ஓ, உற்பத்தி மிக நல்லா இருக்கும். சரி சரி சரி. இந்த தன்மையில ராகு வந்து நான் செய்யறது என்னன்னு தெரியாது, காத்து மாதிரி இருக்கிற மாதிரி. இது சூரிய தன்மை. ம் சூரியன் நெருப்பு ராசி. ம். தான் கிடைச்ச டக்குன்னு பிடிச்சிட்டு எரிதான் நெருப்பு. நெருப்பு தனவெல்லாம் எங்கேயுமே எரியாது. ஓ, ஒரு பொருள் இருந்தால் மட்டுமே எரியக்கூடிய தன்மை உடையது. ஒரு ஒளி இருக்கும்போது அது நிழல் தன்மை போயிடக்கூடிய தன்மை உண்டு. இந்த ரெண்டுத்தையும் இணைச்சு பார்த்தோம்னா கேதுவினால் நிர்வாகத்தன்மை அதிகம். அதிகம். சூரிய விட கௌரவத்தன்மை அதிகம். சூரிய விட தன் இச்சையாக தன் நிலையை உயர்த்தி கொள்கிற தன்மை அதிகம். அருமை அருமை. ராகுக்கு திருவாதிரை, ஆதிரைன்னு சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள். ஜெனரலா இந்த நட்சத்திரக்காரங்க ராகுனால பொதுவாக கெடுதலே வராது எங்க இருந்தாலும். அதே மாதிரி கேதுக்கு அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நிலைகள் இருக்கும்போது பொதுவா அவங்களுக்கு கெடுதலே வராது கேதுனால. சரி சரி. இப்போ பலன்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. பலன்றது ஜென்ரலா நம்ம ராசியின் அடிப்படையில் செய்யறது. ஆனா லக்னத்தை அடிப்படையில் தான் பார்க்கணும். சார் ராசி பலன்றீங்க, அப்புறம் எப்படி சார் லக்னத்தை அடிப்படையில் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு. ராசி என்பது இட் இஸ் ஒன்லி அன் ஆட்டிடியூட்னு சொல்லக்கூட பார்த்த உடனே செயல்படுற தன்மை. கேரக்டருங்கிறது அடிப்படை குணாதிசயங்கள். தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன். இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன். இந்த லக்னத்தின் அடிப்படையில் எப்படி சார் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக நான் புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு திருமண பொறுத்து பார்க்க போறாங்க. உனக்கு கலத்தஸ்தானம் நல்லா இருக்கா பாரு, 8ஆம் இடம் நல்லா இருக்கா பாரு, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா பாரு, இதெல்லாம் ராசியை வச்சு பார்க்குறாங்க, லக்னத்தை வச்சு பார்க்குறாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கா, 2, 4, 7, 8 லக்னத்தை அடிப்படையில் பார்க்குறாங்க. ராகு கேது தோஷம் இருக்கா, லக்னத்தை. அப்போ லக்னம் என்பது நீ என்கின்ற மனிதனுடைய அடிப்படை குணாதிசயங்கள் என்றால், செயல்பாடுகள் என்றால் லக்னத்தின் பக்கம் தான் சிறப்பு. சரி சரி. ஆனா நம்ம அப்படி பார்க்கறது பழக்கம் இல்லை. இப்ப நம்ம ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது மட்டுமல்ல, ஜாதக பலன்ல பார்க்கும்போது கேது ராகு பெயர்ச்சிகள் 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கும். அப்போ 1.5 ஆண்டுன்னா ஒரு மொத்தம் 360 டிகிரி சூரியனை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தை 12 பிரிக்கிறாங்க. அந்த 12க்கு வந்து ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு டிகிரி, சரி, அந்த ஒரு கிராஸில் 1 டிகிரி மாறத்துக்கு எந்த டைம் ஆகும்? அப்போ அந்த ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு இடத்துல மாறும். நான் இங்கே உட்காந்த கேமரா ஆங்கிள் மாறும், இங்கே உட்காந்த கேமரா ஆங்கிள் மாறும். அப்போ ஒவ்வொரு கேமரா ஆங்கிள் மாறுற மாதிரி எங்கேயும் கிரகங்கள் ஒவ்வொரு டிகிரிக்கு மாறும்போது மாறக்கூடிய தன்மை. இப்போ அதுக்கு ஒன்று, சூரியன் ஒரு பாகையை கடக்கிறதுக்கு 1 நாள் ஆகும். சுக்கிரன், புதன் இதுவும் வந்து சுமார் 1 நாள், எல்லாம் சுமார் தான். சந்திரன் ஒரு பாகையை கடக்க 38 நிமிஷம் சுமார் ஆகும். வேற செவ்வாய் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 1.5 நாள் ஆகும். ராகு கேது 18 நாள் ஆகும். அப்பா. குரு பெயர்ச்சிக்கு 12 நாள் ஆகும். சனிக்கு 30 நாள் ஆகிய 1 மாசம், ஒரு டிகிரி கடக்கிறது. இப்ப கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். சரியா? இந்த தன்மையில தான் நம்ம பார்க்கணும். ஆகவே இப்ப பலன் சொல்லும்போது ராகு வந்து கும்பத்தில் இருக்கான்னு சொன்னாக்கா, இதில் நடுப்புற நிறைய டயத்துல சூரியன் மாறும். ஆமா, 18 கட்டத்துல வந்துடும். ஆமா, சுக்கிரனும் 18 கட்டம் சுமார் வரும். ஏன்னா 18 மாசம் இல்லையா? ஆமா ஆமா. அப்போ சுக்கிரனும் புதனும் வந்துடும். இந்த மாதிரி வரும்போது இது வந்து 12 வாட்டி வந்துடும் செவ்வாய். இந்த மாதிரி வரும்போது எப்படி கரெக்டா துல்லியமா பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற டவுட் வரும். நமக்கு எடுத்துள்ள குறிக்கோள் ராகு கேது. ஆமா. ஆனால் ராகு கேதுனால என்னன்னு பார்த்துட்டு அது அடிஷ்னலா சேர்த்துக்கிறவங்க இல்லைங்கிறது. நான் இந்த கேமரா முன்னாடி உக்காடுறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி மற்ற பலங்களை நீங்க கூட்டி குறைச்சி பார்த்தீங்கன்னு தவிர ராகுனால கேதுனால என்ன நடக்குதுன்னு அப்படியே சொல்ல முடியும், துல்லியமா சொல்ல முடியும். சந்தோஷம். வேற இந்த டயத்துல உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தா கேளுங்க, அதுக்கப்புறம் தொடரும். இப்போ நம்ம வந்து முதல்ல மேஷ ராசிக்கான பலன்களை முதல்ல பார்த்துருவோம் சார். பார்த்துட்டு அடுத்து அப்படியே பார்த்துக்கலாம். ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ராசி என்பதும் லக்னம் என்பதும் வெவ்வேறு. ஆமாம். த கான்ஸ்டிடியூஷன் இஸ் லக்னம், ராசிங்கிறது ஆட்டிடியூட். உதாரணத்துக்கு நான் உங்களோட பழகிறேன்,
மிக உயர்ந்த மனிதர்லாம் பேசியிருக்கேன். ஆனால் உங்களுடைய துல்லியமான கேரக்டர் எனக்கு தெரியுமா? சரியா. ஆனால் உங்கள் மகனுக்கும் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரியும். சரி. இதுதான் கேரக்டர், இதுதான் லக்னம். நீங்களும் நானும் அந்யோன்யமாக பழகிறோம் முகத்தினால, தெரிஞ்சதுனால. இதான் ராசி. அந்த லெவலில் மேஷத்துக்கு எப்படி இருக்கும்? ராகு 11வது வீட்டில் இருக்கு மேஷத்துக்கு. அது லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. சில பேர் பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. சரி. லாபம் பாதகம் அப்படிங்கிறது எதுல வரும்? எனக்கு ஆதாயம் கிடைத்தால் லாபம், ஆதாயம் கிடைக்கணும்னா பாதகம். செயல் ஒண்ணுதான். நான் ரவுடியா இருந்து அடிச்சு அவன் அடிமை ஆயிட்டான்னா எனக்கு லாபம். நான் ரவுடியா இருந்தா கூட பொலிட்டிக்கலா என்ன அடக்கிட்டான்னா எனக்கு பாதகம். ஸோ அந்த பாவம் என்ன வலிமை பெற்றிருக்கோ அதற்கேற்ற மாதிரி பாதகமா லாபமா பார்க்கலாம். இந்த டயத்துல நம்ம தெளிவா பார்க்கணும்னாக்கா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராகுக்கு லாபம் தான். ராகு பகை வீட்டுல இல்லை. ராகு குருவுடைய சாரத்தில் இருக்காரு, அடுத்தது ராகு சாரத்தில் இருக்காரு. இந்த 2 பீரியடும் அவருக்கு பகைமே இல்லை. அந்த நிலையில ராகு மேஷக்காரர்களுக்கு மிக சிறப்பாக செயல்படும். வேற கேது சூரியன் வீட்டில் உட்கார்ந்து, அது 5ஆம் இடம். சூரியனுடைய தன்மை அதிகமா இருக்கிறதுனால கேதுவால இயற்கையா செயல்பட முடியாது. அப்ப எப்படி சார் நடக்கும்? பார்க்க வேண்டாம். 5, 9ங்கிற திரிகோண ஸ்தானத்துல கெடுவன் அமைந்தாலும் அதனால் நல்லது நடக்கும். நல்ல இடத்துல உட்கார்ந்தா கெட்டவங்க கூட கெடுதல் செய்ய முடியாதுல்ல. ஆமா, கரெக்ட். அதனால கேதுனாலையும் மேஷ ராசிக்கு மிக சிறப்பாகவே நடக்கும். அந்த மேஷ ராசியை பார்த்தீங்கன்னா 3 பிரியும். முதல் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், அடுத்தது பரணி நட்சத்திரம் இருக்கும், அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரமும் எப்படி சேர்ந்து ராகுவோட இருக்கும். அந்த டயத்துல ராகுடைய தன்மை குறைஞ்சிடும், ஏன்னா சூரியனுடைய தன்மை. அப்ப நம்ம அந்த டயத்துல என்ன பண்ணணும்? அவசர கொடுத்த தன்மையை ஓரம் கட்டிடணும். அதுக்கு முன்னாடி பரணி, ராகுக்கும் பரணிக்கும் நட்பு கிரகங்கள். பாசமுள்ள ஒரு கிரகம் கூட பரணி, வேகமுடைய. அந்த டயத்தில் ராகுனால லாபம் தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கேது குவைட் ஆப்போசிட் டு ராகு. ஆல்வேஸ் அங்கதான் இருக்கும். அப்போ கெடுதலான தன்மைகள் வருமானா இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்க ராகு, அங்க கேதுவுடைய கதை உத்திர நட்சத்திரத்துல இருக்கும் போது சூரிய நட்சத்திரத்துல இருக்கு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரம் நட்பு. அதனால பெருசா பாதிப்புகள் வராது. இந்த மாதிரிதான் இந்த டேட்ல இருக்கு. சரி. இப்போ மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது பெரிய பாதிப்பு இல்லாத நல்ல ஒரு இதுவா இருக்கும். முயற்சிகளை தொடங்கலாம். ஆமா, என்ன பண்ணணும் மட்டும் சொல்லிடுறேன். மேஷ ராசின்னும் போது ஆக்சுவலா அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நெருப்பு மாதிரி இருப்பாங்க. கட்டுப்பாடுங்கிறதுலாம் பெருசா இருக்காது. ஆனா கட்டுப்பாடு எப்படி இருக்கும்னா, யார தலைவனை ஏத்துக்கிறானோ அவனுக்கு கட்டுப்பட்டு இருப்பான். அது பெரிய உதாரணம். அரசியல்வாதிகளுடைய தலைவன் பிரகாரம் எவ்வளவு பணக்காரனாலும் அடிமையாக வேலை செய்யலாம். அது எந்த கட்சியெல்லாம் பார்க்க. அந்த மாதிரி தன்மை மேஷ ராசியில இருக்க செவ்வாயோட தன்மை அந்த நிலையில அவங்க செய்வாங்க. அதை யோசிச்சு எப்படி பண்ணணும்னு பண்ணாங்கன்னா பிரச்சனை இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அடுத்து மேஷம் முடிஞ்சு போச்சு. ரிஷப ராசின்னு எப்படி இருக்கு? ரிஷப ராசி மேஷ ராசி நெருப்புன்னா ரிஷப ராசி மண்ணு. மண்ணுல ஒரு விதையை போட்டீங்கன்னா எப்போ வரும்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த விதையை போட்டுட்டு நமக்கு அது செய்ய வேண்டிய தண்ணி ஊற்றணும், அப்பப்போ தோண்டி விட்டு காத்து வர மாதிரி பார்த்துக்கணும், கொஞ்சம் மேலே வந்துன்னா வலை போட்டு பாதுகாக்கணும், வாழ்ந்துட்டு பண்ணிட்டு நம்ம பூச்சி மருந்தெல்லாம் போட்டு பண்ணணும். அந்த மாதிரி தன்மையுடைய பாசமிக்க ஒரு ராசி ரிஷபராசி. அந்த ரிஷபராசிக்கு 10ல் ராகு. 10ல் ராகு இருக்கும்போது 4ல் கேது. ரிஷபராசி குணாதிசயங்கள் அதுதான், ஆனா செயல்பாடுகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா குணாதிசயம் பூரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்கு, இது உத்திர நட்சத்திரம் தான் இருக்கு. ஸோ குணாதிசயங்களோட தான் 21/5 மேலதான் மாறுது. அதுவும் பெருசா பாதிப்பு இல்லை, ஏன்னா இது சதய நட்சத்திரம் தான் வருது.
சரி. அங்க பூர நட்சத்திரம் தான் வருது. ம். அது 2 நட்பு தான். ஆனா பெருசா பாதிப்பு ராகு கேதுனால இந்த நட்சத்திர சாரத்தினால எக்ஸப்ட் ரிஷபராசிக்கு எக்ஸப்ட் சூரிய சாரத்துல இருக்கும் போது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி பெருசா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணணும்? அவங்க வெரி என்ன பண்ணி காப்பாத்திக்கணும்? வெரி சிம்பிள். எனக்கு பாசம் இருக்குன்னா நான் உங்களுக்கு என்ன ஒன்றும் சேர்த்து ரெடியா இருப்பேன். ஆமா. ஆனா நான் உங்ககிட்ட பாசத்தை செய்வேன். எனக்கு பாசம் இருக்குன்னு உங்களுக்கு காட்ட மாட்டேன். உங்க மனைவி மேல உங்களுக்கு பாசம் அதிகம். அங்க இல்லாமா அதை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இது பாசத்தினால செஞ்சீங்களா இல்லையான்னு தெரியாது. அங்கமா உங்களுக்கு சமைச்சு கிமிச்சு பயங்கரமா போட்டு வச்சிருப்பாங்க, டேஸ்டா பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா? நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அப்போ அவங்க செய்யறத நீங்க கடமைன்னு நினைச்சிருவீங்க. டேஸ்டா இருக்குன்னு சொல்லி தவிர பாராட்ட மாட்டீங்க. பாசம் உள்ளவர்கள் தான் பாசத்தோடு செய்கிறேன் என்று என்னைக்கு காட்டிக்கிறாங்களோ அன்னைக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அருமை, அருமை. இந்த தன்மையை ரிஷபகரன் நிச்சயமா செஞ்சாலும் இதுதான் பரிகாரம். இதுதான் பரிகாரம். அதாவது குடும்பத்துடைய தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தாரோடு பாசமா இருக்கோங்கிறத காட்டணும். காட்டினாதான் அது திரும்ப வரும் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஆக ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய பாசத்தை வெளிப்படையாக காட்டுங்க குடும்பத்தார்கிட்ட. அடுத்து மேஷம் முடிஞ்சு போச்சு, ரிஷபம் முடிஞ்சு போச்சு, மிதுன ராசி. மிதுன ராசி அது ஒரு காற்று ராசி. மிதுனத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போய் கலந்துப்பாங்க. ஆனால் தான் இருக்குன்னு டக்கு டக்குன்னு காட்டிக்க மாட்டாங்க. அந்த காட்டிக்கொள்ளாத தன்மை எப்போ இருக்கும்ன்ற அப்புறம் பார்த்துக்கலாம். மிதுன ராசியில முதல்ல செவ்வாயுடைய தாக்கம் இருக்கும், 2வது ராகுடைய தாக்கம் இருக்கும், 3வது குருவுடைய தாக்கம் இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தன்மைகள் சிறிது மாறும். அந்த அடிப்படையில் ராகுடைய தன்மை மாறும். செவ்வாயில இருந்ததுனாலும் புரட்டாதி நட்சத்திரம் கேதுனால பெருசா, ராகுனால பெருசா பாதிப்பு இல்லை. திருவாதிரையில தன்னுடைய சுயத்தன்மையில இருக்கும்போது பெருசா பாதிப்பு இல்லை. குருவினால பெருசா பாதிப்பு இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிறது குருவுடைய அடிப்படையில் தான் இருக்கு. அது லாபஸ்தானத்தில்னா அதனால ஏற்படுற பாதகத்தையும் ஈஸியா தேவை. மிதுன ராசிக்காரங்க 2 விதமா யோசிப்பாங்க. நம்ம 2 விதமா யோசிக்கலாம். சஞ்சலம் நினைச்சிடக்கூடாது. எப்படி சஞ்சலம் நினைக்கிறது? 2 விதமா யோசிச்சா சஞ்சலம் தானே சார்? இல்லை. சஞ்சலம் என்பது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, குழப்பத்திலேயே இருக்கிறது சஞ்சலம். சஞ்சலம். ஆனா இப்படி பண்ணா இப்படி வரும், இப்படி பண்ணா இப்படி வரும்னா அறிவு. சோ மிதுன ராசிக்காரர்கள் அறிவின் பூர்வமாக மேலும் கீழும் இப்படியும் அப்படியும் பார்க்கணுங்கிற தன்மையோட ஆராய்ச்சி பண்ணணும். எது பண்ணுவாங்க. அதுல செவ்வாயில இருக்கும்போது உணர்ச்சி வசமா பண்ணுவாங்க. ராகு இருக்கும்போது எப்படின்னா காரியத்தை முடிச்சுக்கணும்னு பண்ணுவாங்க. புனர்பூசத்துல இருக்கும்போது நியாயமா பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மையோட இந்த லெவல்லையும் ராகு அந்த புதன், அந்த அதிபதி புதனுக்கு நட்பு கிரகம், பிரச்சனை கிடையாது. கேதுவும் பகை கிரகம் இல்ல, நட்பு கிரகம். இந்த புதன் ராசிக்கு ராகு 9ல இருக்கு. அப்போ கேது 3ல இருக்கு. அப்ப என்ன நிலைகள்? ஆட்டிடியூட் பிரகாரம் சரி, கேரக்டர் பிரகாரம். 9ங்கிறது அனுபவிக்கிற தன்மை, 9ங்கிறது நிர்வாகத்தான், தான் தலைவன் சொல்லக்கூடிய தன்மை, 9ங்கிறது அப்பா எல்லாம் பத்தி சொல்லக்கூடிய தன்மை. அப்போ அந்த தன்மைகள் இவங்ககிட்ட அதிகமாக. ஆனா என்ன பிரச்சனை சார் வரும்? எல்லாம் பக்கா பிளான் பண்ணீங்க, டக்குனு அவசர கொடுக்கமா பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த அவசர கொடுக்கத்தனத்தை தவிர்த்தால் மிதுன ராசிக்கு ராகு மிக சிறப்பு. கேது பத்தி சொல்லலாம். கேது ஞானக்காரகன்றாங்க. ஏன் சார் ஞானக்காரகன்? ராகுவும் கேதுவும் தலையை தொண்டி பிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ராகுன்றீங்க, ஒருத்தர் கேதுன்றீங்க. அப்போ எப்படி சார் டிஃபரன்ஸ் வரும் சேம் நிழலுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். தான் தெரிந்து கொண்டதை தெளிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர் கேது. அப்ப அதனால்தான் அவரை ஞானக்காரகன்னு சொல்றோம். ஞானங்கிறது என்ன? படிச்சவெல்லாம் கெட்டிக்காரன் கிடையாது. தன்னை உணர்தல் ஞானம். அது சயின்டிபிக் ஆன்மீகத்துல தன்னை உணர்தல் ஞானம். ஆனால் தான் படித்தது என்ன என்று தெரிந்து கொள்ளுதல் கல் அறி. அது இப்படிதான் சொல்லியிருக்காங்க, அறிந்து கொள். அப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னா இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெளிந்து கொள். தெளிந்து புரிந்து கொள். அதற்கப்புறம் மற்ற சொல் அறிவு. இதுதான் ஞானம். இதனால தான் கேதுவை சித்தர்களோட சொன்னாங்க.
அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருசா கஷ்டம் கிடையாது. நல்லா இருக்கு. என்ன கோவில்களுக்கு போகணும் அதையும் சொல்லிடுங்க கொஞ்சம். ஜென்ரலா எனக்கு கோயில் போறது வந்து கடவுள் பக்தி அதிகம். கடவுள் பக்தியை விட எனக்கு ஆன்மீகம் அதிகம்னு நான் நம்புறேன். ஆன்மீகம்னா எங்கிட்டே கடவுள் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அப்போ பரிகாரங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் பரிகாரங்கிறது நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய தன்மை தான். என்னுடைய கருத்து பிரகாரம் இரு வினைகளுமே உங்களை சார்ந்தது. நான் நல்லது செய்யறேன்னா கெட்டது செய்யறேன்னா, அந்த நல்லது செய்யறது கெட்டது செய்ய திருப்பி திருப்பி பண்ணனா அதுதான் விதி. விதியை கடவுள் நிர்ணயிக்கவில்லை. அந்த விதியை ஏற்படுத்துவது நம்ம, அதை நிர்வகிக்கிறது கடவுள். அருமை அருமை. அப்போ நிர்வாகி கிட்ட நம்முடைய செயல்பாடு நல்லா எங்க ஆபீஸை தூக்கி போட்டுருவானே. ஆமா. இப்ப நான் ஒழுங்கா பண்ணல. ஆமா. ஐஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமா ஆமா. கடவுள் நம்மிடம் யாசகம் கேட்டு அவசியம் இல்லை. அதனால் அவசியம். ஆனால் நீங்கள் எந்த கடவுளை வணங்குகிறீர்களோ அதன் மீது முழுமையாக உங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஈடுபடுத்தணும். ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாரோ 9ஆம் இடத்து அதிபதி யாரோ அவர்களை சார்ந்த கடவுளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மூதாதையர்கள் மூவரையும் சேர்த்து. அருமை அருமை. ரொம்ப மூதாதையர்களே கண்டிப்பா வணங்கணும். 12 ராசிக்காரர்களுக்குமே இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப அழகா சொன்னீங்க. அழகா ரொம்ப சிறப்பா பலன்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து கடகராசி. கடகராசி கடகராசினா நேச்சுரலா 4வது இடம். அந்த கால வர்த்தமான தேசத்தின் அடிப்படையில் 4வது. 4ன்னா சுகம், 4ன்னா படிப்பு, 4ன்னா வண்டி வாகனம். லக்னத்துக்கு அடிப்படையில் நேச்சுரல் அடிப்படையில் லக்னத்து அடிப்படையில் மாறலாம். இந்த நிலைகள்ல அது நீர் ராசி. அதுக்கு அதிபதி சந்திரன். ஒளி. எந்த கிரகமும் சந்திரனை போல் ஒளியை இன்னொருத்தர்கிட்ட வாங்கி திருப்பி கொடுக்கிற தன்மை கம்மி. அது கம்மிங்கிறது நம்ம தப்ப எடுத்துக்க வேண்டாம். நம்ம கிட்ட அருகில் இருப்பதாலும் நம்மையே நம் உலகத்தையே சுற்றி வருவதாலும் சூரியனை பூமியினால சுத்துறதை தவிர எல்லாம் தனியா சுத்தல. எல்லா கிரகமும் தனியா சுத்துது. ஆமா. அப்போ பூமியுடைய தன்மை தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துற ஒளி சந்திரனுடைய அந்த லெவல்ல இதை பார்க்கலாம். நீர் தன்மையெல்லாம் சஞ்சலம் இருக்கும். ஒளி கூடுதல் குறைதல் இருக்கும். பௌர்ணமியில பிறந்தானா ஒளி எப்பவுமே கூடுதலா இருக்கும். குறைச்சந்தவரை சமாளிக்க முடியும். தேவிர பிறந்தாலும் ஒளி கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சஞ்சலத்தில் தான் கடகராசிகளுக்கு அதிகம். இந்த சஞ்சலம் அப்போ 2 விதமான அறிவுன்னு சொன்ன மிதுனத்துக்கு இங்க சஞ்சலங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன். சஞ்சலம்னா மனக்குழப்பம்னு இருக்கும். இந்த மனக்குழப்பம் இருக்கவங்களுக்கு 8ல ராகு, 2ல கேது. அப்போ 8ல ராகுன்னு இருக்கும்போது 8ஆம் இடம் மோசமானதுன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும். இட்ஸ் நாட் சோ. ஃபார்ச்சுனேட்டா உங்களுடைய பர்மிஷனோட சொல்றேன். நான் துலா லக்னக்காரகன். என்னுடைய அதிபதி சுக்கிரன் 8ல தான் இருக்கார். அப்ப நான் ரொம்ப மோசமான வச்சேன் இல்ல. 8 என்பது பிரச்சனைகள் வந்தால் அது தீர்க்கமாக பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. எது தீர்க்கமான தன்மை வருதோ, எந்த பிரச்சனைனாலும் தீர்க்கமா திங்க் பண்ணணும், அந்த பிரச்சனை தான் அவனுக்கு குருவே. பிரச்சனைகளை குருவாக்கிடணும். குருதான். இதுல நமக்கு எப்படி அறிவு வரும்? ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார், குருவர் உள்ளேத்துவார். ஆமா. சரி 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 சரி. ஆகவே 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. குரு நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அவசர கொடுக்க தன்மை ராகு கொண்டு. இங்க சஞ்சலம் உண்டு. இந்த 2 சேர்றதுனால பிரச்சனைகள். இப்ப 7 சனி முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் கடகராசிக்கு சொல்றாங்க. இப்போ ராகு கேது பயிற்சியாலையும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியும்? ரொம்ப நன்றி. 7ஆம் நாட்டு சனி, 7ஆம் நாட்டு சனின்னு ஒரு தன்மை இருக்கு. அது ராசியின் பேஸ்ல சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லி தான் அந்த உதாரணம் சொல்றேன். எனக்கு துலா லக்னக்காரகன் சொன்னேன். என்னுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம், அதாவது 4ங்கிறது கேந்திரம், 5ங்கிறது திரிகோணம் சொல்லுவாங்க. வலிமையாய் செயல்படுவதும்
இயற்கையாய் அறிவுடன் செயல்படுவதும் அல்லது பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு செயல்படுவதும் 4 5 சொல்லுவாங்க. இந்த 4க்கு 5 கூடையவன் எனக்கு சனி. அப்ப சனி எனக்கு யோகக்காரகன். அப்ப எனக்கு எப்படி துன்பம் கொடுப்பான்? அதனால யார் அவருக்கு எப்படிப்பட்டவன் பார்க்கணும். அது மட்டுமல்ல, சனி அவருக்கு அந்த பலம் ஷட்பலம்னு சொல்லுவாங்க. 8 விதமான பலங்கள். பட் ஆக்சுவலா 24 அது 8 குறிக்கிருப்பாங்க. அந்த ஷட்பலத்தை பார்க்கணும். ஷட்பலத்தை பார்த்து வலிமையா இருந்தா தீமை செய்ய மாட்டான். நீங்க என்ன 7 சனினாலே பயங்கிறது வேண்டாம். அது மட்டுமல்ல, சாரம் சொன்ன பின்னாடி ஏக்கிறவங்களை பார்த்துக்கணும். ஆமா. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் இஷ்டபலம் கஷ்டபலம் இருக்கும். எனக்கு பிடிச்சா நான் என்ன வேணா செய்வேன், இல்லைன்னா கஷ்டப்படுவேன். இந்த 3 நிலைகளையும் வச்சுதான் அர்த்தாஷ்டம சனியா, ஏழன சனியா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். அதனால சனி, ஏழன சனி, அர்த்தாஷ்டம சனி பயப்பட வேண்டும். அடுத்து அதுல அப்ப 8ஆம் இடத்துக்குரிய ராகு. அப்ப கேது எங்க இருக்கான்? 2ஆம் இடத்துல இருக்கு, சூரியன் வீட்டுல இருக்கு. அப்போ கேதுனால என்ன ஆகும்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதும், சூரியன் வீடுனா கௌரவம், தன்னிச்சை, அந்த தன்மையும் அந்த கடகராசிகளுக்கு வரும். அதனால ஏற்படுறது தன்மை. அடுத்தது, கடகராசிக்காரர் யாரையும் முழுமையை நம்ப மாட்டாங்க. உண்மை. ஆனா அவர்கள் அரசியல்வாதியாகவும் நிர்வாகியும் இருப்பாங்க. அரசியல்வாதியா இருக்கிறது அதான வேலை. எவனையும் நம்ப மாட்டாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, தன்னையே நம்ப மாட்டாங்க. IAS IPS ஆபீஸ்க்குள்ள நீ சரிதான் கரெக்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. அந்த காலத்துல கடகராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கடகராசிக்காரர்கள். நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் விட்டுட்டு, கொஞ்சம் இருக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் இருந்துட்டா பண்ண முடியும். நல்லது, நல்லவே பண்ண முடியும். நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிம்ம ராசி இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெரி வெரி சிம்பிள். சிம்மம்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு நெருப்பு ராசி, ஒரு நிர்வாக ராசி. தனக்கு தெரியுதோ ஒரு அரசன் மாதிரி நடந்துருவார். அரசுடைய தன்மை என்ன? அவருக்கு தெரியுதோ இல்லையோ, அவருக்கு ராஜ ரிஷின்னு ஒருத்தர் வச்சுப்பாங்க. அவர் என்ன சொல்ற அதை கேட்டுப்பார். ஆமா. மந்திரின்னு பெரிய அறிவாளி வச்சுப்பார். அவங்க என்ன சொல்ல கேட்டுப்பார். ஆமா. சேனாதிபதினு வச்சுப்பார். அவனை முன்னெடுத்து செயல்படுவார், தற்காக காப்பது. இது அத்தனையும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அதை தன்னிச்சையாக தன்னிலையில வெளிப்படுத்தக்கூடிய திறனுடையவர். அதுதான் அரசன். சிம்ம ராசி அதுதான். ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். கிரகம் சொல்லும், கிரகம் இல்லை நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா தன்னை போல ஒளியை கொடுக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடையது. மற்ற கிரகம்லாம் இதோட தன்மையை வாங்கிட்டு செயல்படுறாங்க. ஆமா. அது சிம்ம ராசிக்கு தெரியும். அது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. நெருப்பு ராசினாவே ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரம் தன்னை போல பத்தக்கூடிய தன்மை கிடையாது. ஆமா. யாரெல்லாம் தூண்டி விட்டாதான் பத்த முடியும். ஆமா. வேற எதனா பொருள் கிடைச்சாதான் பத்த முடியும். இப்ப ராஜான்னு சொல்லும் போது கூட நான் சொன்னேனே, ரிஷி அல்லது சேனாதிபதி அல்லது மந்திரி, இவர்களை வைத்துதான் அவர்கள் நிர்வாகத்தை கௌரவத்தோடு செய்யக்கூடிய தன்மையும் தன்னிச்சையாக செய்யக்கூடிய தன்மையும் அதிகம். இந்த அடிப்படையில அவருக்கு 7 ராகு, தன் லக்னத்துல கேது. இந்த கேது ஏற்கனவே உத்திர நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளி மிகுந்த கேது, ஒளியினால் இயக்கப்படுகின்ற கேது. அப்ப கேதுனால பெருசா பாதிப்பு இருக்காது. என்ன எல்லாம் தெரியும் பாத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா ராஜாவுடைய வேலை எல்லாம் எனக்கு தெரியும் போன்னு சொல்ல மாட்டார். எல்லார்கிட்டையும் கேட்டுப்பாரு, அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவங்க விஷயத்த தான் வெளியே சொல்லுவார். ஆமா. கேது ஞானி சித்தெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வரணும்னா சிம்மராசி கேதுனால பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல ராகு, காற்று ராசி. நெருப்புக்கு துணை நிற்பது காற்று. ஆமா. காற்று வேகமா அடிச்சாதான் நெருப்பு பரவும். ஆக காற்று இல்லைன்னா நெருப்பு பரவும். அப்ப நல்லா இருக்கு. ஆனா அது இருக்கிறது பகை வீடு. பகை வீடு. அது கலத்த ஸ்தானம் வேற சொல்லுவாங்க, நட்பு ஸ்தானம், பிசினஸ். இத்தனையும் சேர்ந்து ஒரு வீடு. அந்த வீட்டுல ராகு இருக்கா
ம். அப்படின்னா இவர் யாரோட பழகிறாரோ ம். அதோடைய தன்மை பொறுத்ததான் இவருடைய தன்மை. ஓ. ம். எதிராளியை புரிந்து கொண்டு ம். அவசரம் காட்டாமல் நிதானமா இருக்கும். அவனுடைய கெப்பாசிட்டி அல்லது அவனுடைய திறமை தகுதியை தெரிந்து கொண்டு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய எவன் ஒருவன் அரசனாக இருக்கிறானோ அதே மாதிரி சிம்ம ராசிகள் இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பாதிப்பு இல்லை. ஓகே. அதனால பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மக நட்சத்திரத்துல அதே சிம்ம ராசியில் இருக்கணும் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே ரிப்பீட் பண்ணிக்கங்க போறது இல்லைன்னு நேரம் போறது. அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரம் பூரம். அதுக்கு அடுத்து உத்திர நட்சத்திரம். இப்ப கேது இருக்குது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இருந்தாலும் பெருசா ப்ராப்ளம் இருக்காது, பிகாஸ் நட்பு கிரகம். அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் வந்து பெருசா பாதிப்பு தன்னுடைய நட்சத்திரம், அதனால பெருசா பாதிப்பு கேதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை சிம்ம ராசினருக்கு. அதனால சிம்ம ராசினர் பழகும்போது மற்றவர்களோட பழகும்போது ஜாக்கிரதையா பழகணும். இதுதான் ஐயா சொல்லியிருக்காரு. அவங்களோட திறமையை தெரிஞ்சுட்டு அது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். ஆக சிம்ம ராசினருக்கும் பண்ண சொல்லியிருக்காரு, அதன்படி நடக்கணும். அடுத்து கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு? கன்னி ராசி கன்னிராசினா புரட்டாசி மாசத்தோட அடிப்படை. அப்ப தெய்வங்கிற தன்மை அதிகமாயிடும், விரதம்ன்றது தன்மை அதிகமாயிடும். அது அதிபதி புதன் வேற. ஒரு கிரகம் உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி, அதுவே ஆட்சி பெறுகின்ற அதே ராசி, மூல திரிகோணங்கிற வலிமை பெறக்கூடிய தன்மையும் புதனுக்கு மட்டும் தான் உண்டு. அது கண்ணீர் தான். அப்ப அவருடைய அறிவு செயல்பாடு எப்படி இருக்கும்? கணிதங்களை நல்லா தெரிஞ்சவர் எந்த காயினை எப்படி மூவ் பண்ணா அது தனக்கு சாதகமாக தெரியக்கூடிய ராசிகள் தான் அஃப்கோர்ஸ். அது மண் சார்ந்த ராசிங்கிறதுனால அவர் என்ன பண்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாததான் காயினை மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா நான் என்ன காயின் மூவ் பண்றேன்னு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணீங்களா? ஆமா. அந்த மாதிரி மிக மிக திறமை வாய்ந்த ஒரு ராசி அல்லது லக்னத்தார்கள் கன்னியை சார்ந்தவங்க. அவங்களுக்கு கேது எங்க இருக்கு அப்படின்னு 12ல இருக்கு. உத்திர நட்சத்திரம் 12ல இருக்கு. அதே நேரத்துல 6ல யாரு இருக்குன்னா ராகு இருக்கார். 6ஆம் இடங்கிறது ஜெனரலா மறைவு ஸ்தானம், நோய் நொடி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். சரி, இவைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய உண்டு. ஆனா 6ஆம் இடங்கிறது நோய்களை மட்டும் ஏற்படுத்தாது, கடன்களை எப்படி வாங்கி கொள்ள முடியும், எப்படி திருப்பி தர முடியும், அடியாட்களை எப்படி வேலை வாங்க முடியும், எப்படி வேலை செய்ய முடியும், ஆர்குமெண்ட் எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா புதன் ஆச்சு அந்த தன்மை அது இருக்கிற இடமும் அவருடைய நட்பு கிரகமாகிய சனி வீட்டுல கும்பத்துல. சோ அதனால என்ன தன்மைகள் இருந்தாலும் பெருசா ராகுனால பிரச்சனைகள் வராது. இவை அனைத்துமே அவருக்கு வேண்டிய விஷயங்கள். அவருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நமைச்சல் போன்ற தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேஸ் ட்ரபிள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவை அனைத்துமே உங்களுடைய எக்ஸசைஸ்னாலையும் சாப்பாட்டினாலையும் சூரிய ஒளியை வாங்கி கொள்கின்ற எக்ஸசைஸ்னாலையும் உங்களால தீர்க்க முடியும். இதுதான் பரிகாரம். ஆக கன்னிராசிக்காரர்கள் நல்ல உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யணும். அதே மாதிரி சூரிய ஒளியை நல்லா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல கேது 12ல இருக்கு, சூரியன் வீட்டுல இருக்கு, உத்திர நட்சத்திரம் இருக்கு. அந்த உத்திர நட்சத்திரம் கன்னியில இருக்கு. சரி. அப்போ தன்னுடைய கேது சூரியன் வந்து தன்னுடைய நட்பு கிரகமா இருக்கு, நட்பு வீட்டுல வேற இருக்கு, ஒளி வாங்குகின்ற தன்மையிலே இருக்கு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம்னு நம்ம ஜெனரலா பார்ப்போம். இல்ல போகமும் கூட. எப்படி போகம்? நான் ஒரு சினிமா பார்க்கணும், போய் பார்க்குறேன், ஒரு வாரம் ஆயிடுச்சு, 200 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வரேன். ரஜினி படமா யார் வேணா இருக்கட்டுமே, அது இல்லை ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும், 1000 ரூபா கொடுத்து பார்க்கணும், அப்போ செலவு தான், 200 ரூபா செலவு தான். அப்போ அந்த 1000 ரூபாய் செலவுன்னு பார்க்கறது இல்ல, சந்தோஷம் பார்க்கணும். அப்போ அது போகம்னு
அந்த கேதுனால இவருக்கு போகம் ஏற்படுவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம். ஆஹா, சரி. கன்னி ராசியில பத்தி அவங்கள பத்தி சொன்னாக்கா கணித மனது எல்லாம் கால்குலேஷன் சொல்லிட்டேன். கடினமானது, என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, காரிய சித்தின் அடிப்படையில் அவங்க வேலையை செய்வாங்க. காரியவாதி. இதுதான் கன்னி ராசி பத்தி சம்பந்தம். ஆக கன்னி ராசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, பயப்பட வேண்டாம் இல்லையா? அதுதான் ஐயா சொல்லியிருக்காரு கன்னி ராசினருக்கு. அடுத்த ராசி துலாம் ராசிக்கு. துலா ராசி. துலா ராசிங்கிறது ஒரு காற்று ராசி. நம்ம ஏற்கனவே காற்று ராசி ஒண்ணு பார்த்தோம், மிதுனம். அப்போ அந்த தன்மைகள் இதுலயே இருக்கும். அங்க அறிவாளித்தனமா இருக்கும், இங்க எடை போட்டு பாக்குற தன்மை இருக்கும். காற்று ராசி. காற்று ராசி அட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ராசி. ஓஹோ. பாசத்துக்கு அதிகமா கொடுக்கிற ராசி. எதையுமே டக்குன்னு எடுத்துக்காது, புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ராசி. கவர்ச்சியின் அடிப்படையில செய்யக்கூடிய ராசி. இந்த தன்மைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, துலாத்துக்கு ராகு 5ல் இருக்கு, கேது 11 இருக்கு. ரெண்டுமே மிக சாதகம். மிக சாதகம். நான் ஏற்கனவே சொன்னேன், 5, 9ல் ஒரு கிரகம் கெட்டவனா இருந்தாலும் நல்லதுன்னு. 5ங்கிறது பணபர ஸ்தானமும் கூட, மூதாதைய ஸ்தானம் கூட, இயற்கை அறிவு ஸ்தானம் கூட. அப்ப துலாத்துக்கு நல்லா இருக்கு. 11 நம்ம பார்த்தோம் மேஷத்துக்கு லாபஸ்தானம், போகஸ்தானம். அப்ப லாபமும் போகமும் நன்றாக கிடைக்கக்கூடிய தன்மையும் உண்டு, நிர்வாக திறமையோட. ஆனால் துளாராசிக்காரர்கள் மிக மிக சந்தோஷப்படக்கூடிய தன்மை. ஆனால் இதை எப்படி செயல்படுத்திக்கணும்? இச்சையினாலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் எப்படி அறிவை பத்தி சொன்னனோ, ஆசை, விருப்பம், காதல். காதல்ன்றது என்னமோ ஆண் பெண்ணு இல்ல, எனக்கு இது தேவை என்று சொன்னால் காதல். ஆசை விரிவடைந்தால் விருப்பம், விருப்பம் விரைவடைந்தால் காதல். காதல்னா எனக்கு தேவை. அந்த மாதிரி தன்மை வரும்போது தான் இவங்களுக்கு கஷ்டம் வரும். அதனால எது தனக்கு தேவையோ அது பயன்படும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா எனக்கு தேவை, அது இல்லைன்னா என்னால் முடியாதுன்ற தன்மையை தயவு செய்து ஒதுக்கி தள்ளிடுங்க. இதுதான் துளாராசி. இதுலயும் ரொம்ப ஆழமா போகாதீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. விருப்பங்கள்ல ரொம்ப ஆழமா போனீங்கன்னா அதனால பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். விருப்பங்களை அழகா மெயின்டைன் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சொல்றீங்க. ஆமா, ரொம்ப சிறப்பு. துலா முடிஞ்சு போச்சு. விருச்சிகம். அடுத்து விருச்சிகம். விருச்சிகத்தில் 4ல் கேது. விருச்சிகம். விருச்சிகத்துல ராகு 4ல், 10ல் கேது. இது மிக சிறந்த அமைப்பு. 4ஆம் இடம் 7ஆம் இடத்து பக்கம், 4ஆம் இடம் 7ஆம் இடத்து பக்கம், 10ஆம் இடத்து பக்கம், 10ஆம் இடம் 4ஆம் பக்கம். ஜெனரல் ராகு கேது அது தன்மை. தன் படிப்பு, தன் இயல், தன் சுகம் அனைத்துமே 4ஆம் இடம்னாக்கா, தன் கடமை, தன் ஜீவனம், தன் தொழில்ன்றதுலாம் 10ஆம் இடம். 10ஆம் இடம். படிப்புக்கும் ஜீவனத்துக்கும் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு இந்த இடத்துல ராகு கேது இருக்காங்க. ஏற்கனவே மேஷத்துக்கு செவ்வாய் அதிபதினா விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதி. அங்க நெருப்பு ராசினா இது நீர் ராசி. சோ இங்க சஞ்சலம் அதிகமா இருக்கும். கோவப்பட்டோட கோவம் நிலைச்சு நிக்காது. டக்குன்னு கோவத்தை சரி பண்றாங்க, இல்ல விட்டுட்டு போயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா முதல்ல விசாக நட்சத்திரத்துக்கு, அப்புறம் அனுஷ நட்சத்திரத்துக்கு, அப்புறம் கேட்டை நட்சத்திரம்னா இதுக்கேற்ற மாதிரி செயல்பாடு இருக்கும். நியாயம் பேசக்கூடியவங்க அது தடுத்த கோவம் வரும். அனுஷ நட்சத்திரம் ஒத்துக்கிட்டா மாடு மாதிரி வேலை செய்யறவங்க டெக்னிக்கலா யாரும் குற்றம் சொல்லக்கூடாது, இல்ல இது பண்ணாதானே கோவம் வரும். கேட்டை நட்சத்திரம் புத்திசாலின்னு சொல்ல கற்பனையா இருப்பாங்க, அந்த கற்பனையை தடுத்தா கோவம். கற்பனையை தடுத்தா கோவம். இது 4ஆம் இடத்து ராகுனால எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் உறுதியாவே காட்டும். இது நீர் ராசி, அது காற்று ராசி. நீரை அதுதான் வர்றது புயல். சோ தடுமாற்றம் ஏற்பட்டால் அவருடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாறாம இருக்கணும். தடுமாற்றம்னா ஆசையை குறைச்சிக்கணும். இது செய்தா இப்படிதான் வரும்னு ஒரு கணிதம் போட்டுட்டு அது பிரகாரம் செஞ்சா பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா தடுமாற்றம். ஆக இவங்களும் நிதானமா இருக்கணும். 10ஆம் இடம் கேது. கேது ஏற்கனவே புத்திசாலி, ஞானி எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவும் நிர்வாகத்திறமையுடைய சூரியன் வீட்டில் இருக்குன்னு. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப அந்யோன்யம் உண்டு. அந்த அது கேந்திரம், 10ஆம் இடம் கேந்திரம். 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் கேந்திரம். உறுதியா செயல்படக்கூடிய தன்மை உண்டு. கேதுனால பெரிய பிரச்சனை இருக்காது. ராகுனால இப்ப சொன்னது மட்டும் மாத்திடலாம், ரொம்ப நல்லாவே இருக்க முடியும். விருச்சிக ராசினருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கு. ஆக விருச்சிக ராசினர்
நிதானமாக இருந்தால் வாழ்க்கையிலே இந்த ராகு கேது பெயர்ச்சியால பாதிப்புகள் எதுவும் வராது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நெருப்பு ராசி. நியாயம் பேசுறது, தர்மம் பேசுறது, தனக்கு தெரிஞ்ச நன்மை அல்லது இதுதான் சரி என்பதை இன்னொருத்தனால திணிக்கக்கூடிய திணிக்கும். அவங்க அவங்க மனசுல நினைச்சதை அடுத்தவங்க மேல இது பண்ணிடுவாங்க. நியாயம் நினைச்சது. நியாயம் நினைக்கிறேன். ஆனா நியாயங்கிறது எல்லாருக்கும் ஒன்னான்னு பாத்தீங்கன்னா இல்ல. உலகத்துல நியாயங்கிறது இல்லைங்கிறது நிறைய பேர் பெரியவங்களா சொல்லுவாங்க, முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு எது சரியோ அது எனக்கு நியாயம், ஆனா அது எதிராளிக்கு இல்லை. ஆமா, இதுதான் மகாபாரதத்திலேயே கிருஷ்ணர் ரொம்ப அழகா, இந்த மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு கலிகாலம் ஆரம்பிக்கிற நேரத்துல கிருஷ்ணர் ரொம்ப அழகா நமக்கெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. உண்மை. கலிகாலம் தூங்க போறது, அதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. கலிகாலம் தூங்குறதுக்கான இது அப்பவே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாரு. ஆனா நியாயம்ங்கிறது செகண்டரி, தர்மங்கிறது வேற. தர்மங்கிறது வேற. நான் செய்யறது நியாயம்னாக்கா திருப்பி எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமா, தர்மங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாம. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் நியாயத்தை பார்ப்பதை விட தர்மத்தை பார்த்து செயல்படுவது மிக சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு 3ல இருக்கு, 9ல கேது இருக்கு. எகெயின் இங்கேயும் கேது 9ல நல்லது. எகெயின் இங்க சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நல்லா ஒற்றுமை உண்டு. சூரியனுக்கும் குரு 9, 5ன்னு வரும், ரொம்ப நல்லா இருக்கும். கேதுனால பெருசா பாதிப்பு இருக்காது. வேற ராகு 3ங்கிறது ஒன்னே இல்லை, கம்யூனிகேஷன். பேசுறதுலாம் பேச்சு. நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி பேசினா கம்யூனிகேஷன். மற்றவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கிறது எகைன் கம்யூனிகேஷன்ல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் புரிஞ்சுனா கம்யூனிகேஷன். அதுதான் கம்யூனிகேஷன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த கம்யூனிகேஷன் இடத்துல ராகு இருக்கு, காற்று இடத்துல இருக்கு, அவசர கொடுத்தனத்துல இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கிறது பதிலா இவங்க இப்படிதான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது இருக்கும். தவறான புரிதல். இப்படிப்பட்டவங்களுக்கு அப்ப தனுசு ராசிகளுக்கு கம்யூனிகேஷன்ல ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இதுக்கு என்ன சார் பரிகாரம்னு சார் கேட்பார் எப்பவும் போல. ஏன்னா கும்பிடலாமான்னு. பரிகாரங்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு கருத்தை சொல்றேன், அந்த கருத்தை அவர் புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன்ங்கிறது, ஒரு சின்ன பையன் வரான், வாடா கொஞ்சம் பேர், தம்பி வா, என் ஃப்ரெண்ட், ஏண்டா வரமாட்டியா, எவனே வாமா, எங்கம்மா வாங்கலம்மா, எல்லாம் ஒரே சொல். ஆமா, ஆனா ஒரே கருத்து. ஆனால் யாருக்கு எதை புரிய வேண்டுமோ அது பிரகாரம் செய்யறதா கம்யூனிகேஷன். சபாஷ் சபாஷ், ரொம்ப அருமை ரொம்ப அருமை. அதே மாதிரி நீங்க ஒண்ணு சொல்றீங்க, எனக்கு நான் இதான் சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிறேன் அல்லது தெரிஞ்சுக்கிறேன், அது கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ நான் இந்த கம்யூனிகேஷன் ஒழுங்கா பண்ணா, சார் இதான் சொன்னீங்கல்ல நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்க, இல்லப்பா நான் இதை சொன்னேன்னாக்கா நீங்க அவருடைய கருத்து தெளிவடைஞ்சிருங்க, அப்ப நீங்க சிறப்பா செய்வீங்க, அவர்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும். அவ்வளவு. இதுதான் பரிகாரம். இதுதான் பரிகாரம். ஆக மற்றவர்கள் பேசும்போது அதை சற்று தெளிவாக புரிந்து கொண்டு அவசரப்படுதல் இல்லாமல் செயல்பட்டால் தனுசு ராசியினருக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியானது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து எல்லாம் அவருக்கு அழகா தெரியுது, எனக்கு தெரியல. நான் பெரியவர்களும் ஆண்டவர்களும் உங்களை மாதிரி நல்லவங்களும் உங்களுடைய அனுபவங்களையும் நான் கற்றுக்கொள்வதால் ஏற்படுகின்ற விளைவு இந்த பரிகாரம். மகரம், மகர ராசிக்கு 2ல ராகு, 2ல ராகுனா 8ல கேது. மகர ராசிக்காரங்க எப்படி பண்றாங்க? அவங்களும் மண் ராசி. ஏற்கனவே மண் ராசின்னு நம்ம பார்த்துருக்கோம். ரிஷபத்தை பார்த்தோம், கன்னியை பார்த்தோம், இப்போ இதை பார்க்கறோம். அந்த ராசிகளுக்கு இந்த ராசிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, எதுவுமே வெளியே தெரியாது, ஆழ் மனசு பிரகாரம் கூட தெரியாது. அவங்க ஆழ் மனசை கண்டுபிடிச்சா 1 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா தரலாம்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சேஞ்ச் பண்ணலாம். ஆமா, உண்மை உண்மை. ரொம்ப ரொம்ப அழுத்தமானவர்களா இருப்பார். மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவங்களும் மண் ராசி தான். ஆனா அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரிஷப ராசிக்காரங்க பாசத்தின் அடிப்படையில் செய்வாங்க, கன்னி ராசிக்காரர்கள் அறிவின் அடிப்படையில வேலை செய்வாங்க, இவங்க ஆழ் மனசு பிரகாரம் வேலை செய்வாங்க. ஏன்னா திருவோண நட்சத்திரம் இவங்களுடைய முதன்மையான நட்சத்திரம், முதன்மையான அந்த தன்மை இருக்கிறதுனால சஞ்சலம் இருந்தாலும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. மற்றவங்கள தவறாவும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, தெளிவா இருப்பாங்க.
தெள்ள தெளிவாக இருப்பாங்க. சஞ்சலம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய தன்மையுடையவங்களும் மகர ராசிக்காரங்க. மகராசி. அப்படிப்பட்டவங்களுக்கு 2ல வந்து ராகு இருக்கு. ம். 2ங்கிறது சனியுடைய தன்மை தான். ம். அதே அதிபதி தான் அங்கே இருக்கார். ம். அங்கு காற்று. ம். காற்றுன்னா தான் என்ன இருக்குன்ற குடும்பத்துடைய தன்னுடைய ஈடுபாடை ஒழுங்காக வெளிப்படுத்த மாட்டார்கள். ம். செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, ஆ. வெளிப்படுத்தலாம். மற்றவங்க நான் செய்யறேன் என்ன செய்யறேனோ அது தெரிஞ்சாலும் செய்யமா. வெளிப்படுத்த மாட்டாங்க. பேச்சுலையும் அதே தான். ம். எப்படி பேசணும், ம். ஏது பேசணும்னு மற்றவங்க புரிகிற அளவுக்கு ம். ஈடுபாடோட செய்யக்கூடிய தன்மை இருந்தனாவே ராகுனால பெருசா தோஷம் கிடையாது. ம். கேது 8ல இருக்கு. நிச்சயமா தோஷம். என்ன தோஷம் சார் அப்படின்னா, ஆழ் மனசுக்காரனுக்கு தெள்ள தெளிவா வெளிப்படையா இருக்கணும் தோஷம். ஆ. உணர்ச்சி வசப்படக்கூடிய தோஷம். ஆமா. அடக்கி வாசம் நிர்வாகியா இருக்கணும் தோஷம். ஆமா. மற்ற நான் சொல்றதை கேட்கணும்னு தோஷம். ம். இந்த தன்மை கேது நாள் ஏற்படும். ஓ. இந்த தன்மையை எப்படி போக்குறது? பரிகாரம். அவர் எங்க இருக்காரு சார்? அவரா சிம்மராசியில் இருக்காரு. சிம்மராசினா சூரியனா? சூரியனை ராஜாத்தி ராஜாய பிரசங்க அப்படின்லாம் சொல்லும்போது அப்படியே கீழே வந்துருவாங்களா? அப்போ அவங்க தன்னுடைய எதிராளிய ஐஸ் வச்சு உயர்த்தி பேசினாவே முடிஞ்சு போச்சு. ஓ. அதாவது பேச்சில் வந்து நல்ல தேனை தடவி பேசினாக்கா மகர ராசியினருக்கு கேது நாள் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆழ்ந்த அறிவு மிகவும் நன்றாக வேலை செய்யும். ம். அதை வெளிப்படுத்துகின்ற தன்மையை மட்டும் பார்த்துக்கணும். அதை பார்த்துனாக்கா மிக மகர நல்லா. ராசினருக்கு ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது இந்த வாட்டி ராகு கேது பெயர்ச்சிங்கிறது. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து கும்பராசி. கும்பராசி ஆக்சுவலா கும்பராசி ராகுக்கு உகந்த இடம். ம். அதோடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ம். கும்பராசியில் முழுமையா இருக்கு. ம். ராகுங்கிறது நிழல், கண்ணுக்கு தெரியாது. ம். வெளிப்படையா ம். லைட் இருந்தா தெரியும், இல்லைன்னா தெரியாதுல்ல. தெரியாது. ஆமா. காத்தும் தானே. ஆமா. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ராகு தோஷத்தினால் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே கிடையாது. ஒன்று அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது வேகம் அதிகமா இருக்கும். ம். சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது வேகம் இருந்தாலும் தெளிவு இருக்கும். ம். ஏன்னா செய்யப்படுறது ம். பின்னாடி சனி பகவான். ம். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் போது குருவுடைய தனக்கனால பெரிய பிரச்சனை பிரச்சனை கிடையாது. அவசர கொடுக்குத்தனத்தை மட்டும் என்ன பிளான் பண்றோமோ அதை பண்ணணும். ஆ. அது பண்ணாங்கன்னா போதும். நிதானமா இருக்கணும். நிதானங்கிறத விட என்ன செயல் போறேன்னு நினைச்சிட்டு அதையே போய் செயல்பட வேண்டும். செயல்பட வேண்டும். அதாவது நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. ஆ. அதே டயத்துல 7ல இருக்கு. 7 நெருப்பு, இது காத்து, ஒண்ணுக்குள்ள அந்நியம்தான். ஆனா இது அடிமை, அது தெளிவான தன்னிலை. ஆ. இந்த தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றதுதான் நியாயமா தான் இருக்கும்னு எடுத்துக்கணும். நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் இவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஐஸ் வச்சுட்டு அவங்களை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் நினைச்சிட்டு செயல்பட்டானவே இதுலயும் பிரச்சனை நிச்சயமாக இருக்காது. பிரச்சனை இருக்காது. இருக்கவே இருக்காது. ஆக ராகு கேது பயிற்சியால கும்பராசினருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைப்பா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக கும்பராசினர் சந்தோஷமா இருங்க. அடுத்து மீன ராசி. 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று ஐயா அவர்கள் சொல்லுவார். மீன ராசி ஐயா சொன்ன இறுதியான ராசின்னாரு. எந்த ராசியுமே இறுதி கிடையாது. அவங்க லக்னத்துக்கு மாறும். நான் 12 ராசி நீங்க என்ன சொல்ல நன்றி. அந்த லெவல வாண்டல தான் இதை சொன்னேன். ஏன்னா நம்ம தெளிவு அல்ல, கம்யூனிகேஷன் இருக்கணுங்கிறத இந்த வார்த்தையை போடுறேன். சரி. மீனராசிங்கிறது அடிப்படை வந்து குரு, நீர் ராசி. நியாயம் பேசுறவனுக்கும் இல்ல தர்மம் பேசுறவனுக்கும் நீர் சரியான விஷயம் இல்லை, தெளிவு இருக்காதுன்னு. ஆனா இவர் தெளிவானது. கருணை, இரக்கம், பச்சாதம் அடிப்படை தான் வேலை செய்வார். யார்? மீனராசி. பணம் யாருன்னா கேட்டா கொடுத்துருவாரு, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்க மாட்டார். அவங்க வீட்டுல ஏங்க கொடுத்தீங்களா, வாங்குறேம்மா வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். கேட்பாரு, அந்த தரேன்னு சொல்லுங்க, நான் தருவோமா அப்படின்னு சொல்லுவார். அதாவது கண்டிப்போட வாங்கக்கூடிய திறமையற்றவர். அப்படிப்பட்டவங்க ஜென்ரலா கருணை, இரக்கம், பச்சாதாபம் அடிப்படையில் மீனராசிக்காரர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னாக்கா அப்போ என்னப்பா தர்மமே கெடுத்துறீங்கன்னாக்கா இல்லை, பண்ணணும்னா அவங்களுக்கு எதுக்காக பணம் வேணும்னு கேட்டு அந்த பணத்தை
நீங்கள் கொடுப்பதற்கு பதிலாக அந்த காரியத்தை செய்து கொடுத்துடலாம். பையனை படிக்க வைக்கணும் சார், எனக்கு 10,000 வேணும், என்கிட்ட 8,000 தேடிட்டேன், 2,000 வேணாக்கா. அப்படியா, சரி அந்த 8,000 கொடுன்னு சொல்லிட்டு 2,000 நீங்கள் போட்டு அந்த ஸ்கூலில் போயிட்டு கட்டிட்டு வந்தோன்னா அவன் பேரில். அப்போ அவனுக்கு திருட்டுத்தனம் மன சஞ்சலம் இருக்காது, இன்னொருத்த ஏமாற்ற முடியாது. இந்த தன்மை மீன ராசிகளுக்கு மிக மிக அவசியம். மீன ராசிகளுக்கு 12ல் ராகு, அடுத்தது கேது 6ல் இருக்கு. 12 ராகு இருக்கும்போது காற்றுடைய ராசியில் இருக்கிறதுனால, இது நீர் ராசினால சஞ்சலங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மைகள் மிக மிக அதிகம். சஞ்சலத்தை ஒழித்தால் பிளான் பிரகாரம் பண்ணாக்கா மீன ராசிகளுக்கு ராகுனாலும் பெருசா பாதிப்பு. அடுத்த கேது, கேது 6ல் இருக்கு. 6ங்கிறது சூரியனுடைய பேர். அவங்க 2 பேரும் நட்புக்கிறாங்க. ஆனா நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குன்னா மாறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் நீங்க தான் இன்னும் நட்பு கிரகன்றீங்க, நிகழ்ச்சிகள் மாறாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இது நீர் ராசி, அது நெருப்பு ராசி. அதனால இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பயன்படுத்தினா இந்த பிரச்சனை வருது. நெருப்பு மேல நீரை பொறுத்த மேல, நெருப்பு மேல பாத்திரத்தை வச்சு நீரை போட்டால் நல்லதாயிடும். இதுதான் பரிகாரம். அதாவது இன்னும் ஐஸ் வச்சிங்கன்னா ஈஸியா முடியும். இதுதான் ராகு கேது உடைய பெயர்ச்சிகள். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் 18 வாட்டி சுத்தி வந்திருக்கும் பேச்சுக்குள்ள. அதே மாதிரி சந்திரன் சொல்லிருக்கேன், எல்லா கிரகமும் வரும். அதோடைய பலன்களை கூட சேர்த்துக்கணும். என்னுடைய முகம் இதுதான் எல்லாம் கூட பவுடர் போட்டு வச்சுக்கிறது பளிச்சுன்னு இருக்கும். சந்திரனுக்கு வச்சு ஆஹா பக்திமான் இருக்கும் இல்லையா, லாபப்பட்ட ஐயங்கள்னும். இந்த மாதிரி சில விஷயங்களோடைய செயல்பாடுகளை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் மற்ற கிரகத்துடைய தன்மைகளையும் இதை சேர்த்து பார்த்தா மிக சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிக்கொண்டு நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டியிருக்கின்றார் சேகரன் சார் அவர்கள். நிறைய சந்தேக நிவர்த்திகள் எல்லாமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தெளிவுகளை கொடுத்த சேகரன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜெம் டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. ஜெம் டிவினாவே எகைன் மண்ணில் புதைந்த ஒரு உருவம், அதனால் நமக்கு கிடைக்கும் கல்லும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆகவே அந்த ஜெம் டிவி எல்லாருக்கும் ஒளியும் பலமையும் கொடுத்து நீண்ட காலம் செயல்பட வேண்டும் என்றும், அதற்கு துணை நிற்கும் இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தாக்கத்தையும் அன்பளிப்பையும் மனரீதியான அன்பளிப்பையும் அறிவாற்றலையும் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.